ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்டில் எக்கனாமிக் டைம்ஸ், என்டிடிவி ப்ராஃபிட், சிஎன்பிசி டிவி 18 மணி கண்ட்ரோல்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஜூலை 16 என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். எஸ்டர்டே ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 2% டவுன் ஆயிருக்கு. 582 crore-லேருந்து 568 crore கம்மியாயிருக்கு. ரெவன்யூ 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3884 crore-லேருந்து 4465 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 18.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 7.6-லேருந்து 7.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Gross NPA இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1.93%லேருந்து 2.56% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் NPAவும் 0.85%லேருந்து 1.11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு ஒரு பேட் தான். அதனால இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3.50% வரைக்கும் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஐசிஐசிஐ லம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் Q1 ரிசல்ட் எஸ்டர்டே கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 47.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 505.9 crore-லேருந்து 746.6 crore வரைக்கும் போயிருக்கு. டோட்டல் இன்கம் 5352 crore-லேருந்து 6083 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் ப்ரீமியம் 1.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ரீமியமும் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மெயினாக இவங்க ப்ராஃபிட் பண்ணதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறாங்கன்னா, மோட்டார் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் குரூப்லாம் ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருந்தது. அதே சமயத்தில் ரீட்டைல் ஹெல்த் இன்னும் ஸ்டில் லாஸில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்தது எதிரொலியாக இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் 1.50% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நெட்வொர்க் 18 Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 516 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 17.1% டவுன் ஆயிருக்கு. எபிடா 69% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 0.5-லேருந்து 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மெயினாக எபிடா 69% இன்க்ரீஸ் ஆனதுனால இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் அப் டு 13% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. HDFC பேங்கோட மீட்டிங் ஜூலை 19 நடக்குது. அன்னைக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் எவர் போனஸ் ஷேர்ஸ் பற்றி பேசப்படும்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் டிவிடெண்ட் தரதுக்கான முடிவும் அன்னைக்கு எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க HDFC பேங்க். SBI QIP லான்ச் பண்ணியிருக்காங்க. 25,000 crore-க்கான QIP இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. QIPயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 790 to 800 per ஷேர் சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் பிளேஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்டில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த QIP மூலமாக அவங்களோட லோன் க்ரோத், பேலன்ஸ் ஷீட், ரெகுலேட்டரி கேபிட்டல் நார்ம்ஸ் இதெல்லாம் மீட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது SBIயோட ஃபஸ்ட் QIP. LIC தான் இதில் மெயினாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அபவுட் 7,000 crore. ஜொமேட்டோட தீபேந்தர் கோயல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா LAT ஏவியேஷன். அவங்க பை பண்ணியிருக்காங்க. பாம் பேரிடர் ப்ரைவேட் ஜெட்டை பை பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ஒரு ஓன் ப்ரைவேட் ஜெட்டை அலோவ் பண்ணணுன்னா அவங்க சில நார்ம்ஸ் ஃபார்ம் பண்ணணும். அதாவது ஒரு கம்பெனி இருக்கணும். அந்த கம்பெனி DGCA அதாவது இந்தியாஸ் ஏவியேஷன் அத்தாரிட்டிக்கிட்டேருந்து அப்ரூவல் வாங்கியிருக்கணும். ஸோ இந்த பிரின்சிபல்லாம் முடிஞ்ச பிறகு தான் அவங்க பர்மிஷன் கொடுத்த பிறகு தான் இதுமாரி ஒரு ப்ரைவேட் ஜெட்டை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ஜொமேட்டோட தீபேந்தர் கோயலும் இந்த பர்மிஷன்லாம் இந்த ரெக்வயர்டு கம்பெனி அந்த DGCA அப்ரூவல்லாம் வாங்கின பிறகு தான் அந்த பெர்மிஷன்லாம் கிடைச்ச பிறகு தான் இவங்க இந்த ப்ரைவேட் ஜெட்டை வாங்கியிருக்காங்க. மோதிலால் ஆஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. விஷால் மெகா மார்ட்டுக்கு டார்கெட் ப்ரைஸ் 165 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 20% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதனால் இவங்க பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா, விஷால் மெகா மார்ட் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி இன் Tier 2 அண்ட் ஸ்மாலர் டவுன்ஸில் க்ரோ ஆகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கம்பெனி கைவசம் இப்போ 458 சிட்டிஸில் 696 ஸ்டோர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. பிக் ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்குது. அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் தமிழ்நாடு, குஜராத், மகாராஷ்டிராலலாம் அவங்களோட விஷால் மெகா மார்ட்டை ஓப்பன் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக அவங்களோட ப்ராஃபிட்டும் 24% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப் டு ஃபினான்ஷியல் இயர் 28 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க மோதிலால் ஆஸ்வால்.
டிக்சன் டெக்னாலஜிஸ் இன்றைக்கி 4% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதனாலன்னா 51% ஸ்டேக் வந்து பை பண்ணியிருக்காங்க இன் கியூடெக் இந்தியாவில். ஸோ இது மூலமாக அவங்க கேமரா அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் மாடியூல் பிஸ்னஸில் உள்ளே நுழையிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. சாங்பிங் யூஹாய்ன்ற ஒரு கம்பெனியோட ஜாயின்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. எதுக்காகன்னா ப்ரிசிஷன் பார்ட்ஸ் மேக் பண்ணுறதுக்காக. அது எதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் காஸ்ட்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மேக் பண்ணுறதுக்காக ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. இந்த 2 அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு ப்ரோக்கரேஜஸ்லாம் பாசிட்டிவ் அந்த ஸ்டாக்குன்னு கொடுத்துருக்காங்க. நொமோரா பை கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 21,409 சொல்லியிருக்காங்க டார்கெட் ப்ரைஸ். சிஎல்எஸ்ஏ பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 19,000 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்கோ மியூச்சுவல் ஃபண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஸ்டேக் இன் சாயில் லைஃப் சயின்சஸில் 5.25% தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்கக்கிட்ட 4.98% அக்வயர் பண்ணியிருந்தாங்க. இப்போ அடிஷ்னலாக 5.5 lakh ஷேர்ஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்க ஓப்பன் மார்க்கெட் பர்ச்சேசஸ் மூலமாக. டோட்டலாக இப்போ இன்வெஸ்கோ மியூச்சுவல் ஃபண்ட் கிட்ட 1.09 crore ஷேர்ஸ் இருக்குது சாயில் லைஃப் சயின்சஸில். அசோக் லைலாண்ட் ஷேர் இன்றைக்கி 50% ட்ராப் ஆகி தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஜூலை 16 இன்றைக்கி 1:1 போனஸ் இஷ்யூக்கான போனஸ் டேட்டு. ஸோ ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு. ஜூலை 17 நாளைக்கு இந்த ஃப்ரீ போனஸ் ஷேர்ஸ் வந்து அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிரும். ஜூலை 17லேருந்து 3 or 4 டேஸில் அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. ஷில்பா மெடிக்கேர் பெங்களூரு யூனிட்டுக்கு USFDA ரிசீவ் பண்ணியிருக்காங்க. வாலண்டரி ஆக்ஷன் இண்டிகேட்டர்ன்ற டேக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நோ இமிடியட் ஆக்ஷன் இஸ் நீடட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பெனி சம் இஷ்யூஸ் தான் இருக்குது, அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணால் போதும்னு சொன்னோன்னே ஷில்பா மெடிக்கேரோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 4% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பயோகானான ஷேர் ப்ரைஸ் 52 வீக் ஹையர் ரீச் ஆகிருக்கு. அவங்களுடைய சப்சிடரியான பயோகான் பயாலஜிக்ஸ்க்கு USFDA அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஒரு டயபெட்டிஸ் ட்ரக். அதோட நேம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்ட்ரி. ஸோ இது ஒரு ஃபாஸ்ட் ஆக்டிங் இன்சுலேஷன். இது பிளட் சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ண உதவுற ஒரு ட்ரக். ஸோ இந்த நியூஸ் வந்தோடனே டுடே 52 வீக் ஹையர் ரீச் ஆகிருக்கு. அதாவது 405.90 per ஷேர் வரைக்கும் போயிருக்கு பயோகான். காஃபி டே இன்றைக்கி 10% அப்பர் சர்க்கியூட் ஆகிருக்கு. 39.86 வரைக்கும் போயிருக்கு. இந்த இயர் 2025 மட்டும் 68% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 20 மைக்ரான்ஸும் இன்றைக்கி 243 வரைக்கும் போயிருக்கு. இந்த இயர் 2% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதெல்லாம் கேட்டிங்கன்னா சென்னை பேஸ்ட் இன்வெஸ்டரான டாலி கண்ணா இந்த ஸ்டேக்ஸை பை பண்ணியிருக்காங்க. இந்த 2 கம்பெனிலையும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டேக்ஸை பை பண்ணியிருக்காங்க. காஃபி டேல 1.55% ஸ்டேக்கை பை பண்ணியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 32.78 lakh ஷேர்ஸ். அதே 20 மைக்ரான்ஸில் 1.99 ஸ்டேக்கை பை பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ஈக்குவல் டு 7.03 lakh ஷேர்ஸ். எஸ்கார்ட் குபுட்டா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 28 per ஷேர் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 24-25க்கு. ஸோ இதில் 10 per ஷேர் வந்து ஆல்ரெடி இன்டரிம் டிவிடெண்ட்டாக ஆன் February கொடுத்துட்டாங்க. இப்போ பேலன்ஸ் உள்ள 18 per ஷேர் தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் இன்றைக்கி நடந்திருக்கு. இன்றைக்கி தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. NSE ஷேர்ஸ் இன்னும் லிஸ்ட் ஆகலை. பட் ஆனால் அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் பீப்புள் பை பண்ணுறாங்க, செல் பண்ணுறாங்க. ரைட் நவ் எவ்வளோ ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னா 2250 per ஷேர்னு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் எக்ஸ்பர்ட் இன் ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதோட ரியல் வேல்யூ அரௌண்ட் 4000 வரைக்கும் இருக்குது. இப்போ ரொம்ப சீப்பாக இருக்குது. பின்னாடி இது நல்லா ப்ராஃபிட் ஆகப்படும்னு சொல்லியிருக்காங்க NSEயோட ஷேர்ஸ். வெராண்டா லேர்னிங் பிளான் பண்ணியிருக்காங்க ரைஸ் பண்ண போகிறதா சொல்லி 380 crore QIP மூலமாக ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த QIPயை யூஸ் பண்ணி அவங்களோட ஹை இன்ட்ரெஸ்ட் டெப்டை குறைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்தோடனே வெராண்டா லேர்னிங்கோட ஷேர்ஸ் 3.3% கெயின் ஆகி இன்ட்ராடேயில் 269.51 வரைக்கும் ரீச் ஆயிருந்தது. ஜியோ பிளாக்ராக் மியூச்சுவல் ஃபண்ட் செபி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு 4 நியூ இண்டெக்ஸ் ஃபண்ட் லான்ச் பண்ணலான்னு சொல்லி செபி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி பேஸ்டு ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க 3, நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸ் ஃபண்ட், நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட், நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்ட். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெப்ட், அதாவது பாண்ட் பேஸ்டு ஃபண்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. வித் 8 to 13 years மெச்சூரிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அது நேம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 8 to 13 year
கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட் இதில் மினிமமாக எல்லாத்துலேயுமே 500லேருந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஜியோ பிளாக்ராக். டிபி கார்பரேஷன் Q1 ரிசல்ட் இன்றைக்கி மார்னிங் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் வைஸ் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 31.4% டவுன் ஆயிருக்கு. 118 crore-லேருந்து 80.8 crore கம்மியாயிருக்கு. ரெவன்யூவும் கம்மியாயிருக்கு, 5.2% கம்மியாயிருக்கு. 590 crore-லேருந்து 559 crore கம்மியாயிருக்கு. எபிடாவும் கம்மியாயிருக்கு, 32.8% கம்மியாயிருக்கு. எபிடா மார்ஜின் 27.9%லேருந்து 19.8% கம்மியாயிருக்கு. இந்த ரிசல்ட் கொடுத்த பிறகு அவங்களோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி அப் டு 2% வரைக்கும் டவுன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி வேறு யாரெல்லாம் Q1 ரிசல்ட் கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெக் மஹேந்திரா, ஐடிசி ஹோட்டல்ஸ், L&T டெக்னாலஜிஸ் இதெல்லாம் இன்றைக்கி ஈவினிங் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ரிசல்ட். JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களோட போர்ட் மீட்டிங் ஜூலை 22 நடக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி அவங்க Q1 ரிசல்ட் தரதாகவும் சொல்லியிருக்காங்க. போர்டு விழாலும் அதாவது ஸ்டாண்ட் அலோன் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ரிசல்ட் ரெண்டுமே தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆன் ஜூலை 22 5:30 PM அளவில் தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.